ஒரு பாவ அடிமைத்தனம், போதை வஸ்துகளுக்கு அடிமைத்தனம். ஏதோ வாலிப தம்பி, வாலிப மகளே, வெளியே நீ சந்தோஷமா இருப்பார் மாதிரி காட்டிக்கொள்கிற உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்குது, மனசாட்சி பாதிக்குது, இந்த பாவத்தை விட முடியலையே, இந்த பாவம் தொடருது, நான் என்ன செய்யறது என்று சொல்லி இயேசு உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார். உன் பாவத்தை மன்னிக்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க, ஒரு மெய் சமாதானம் கொடுக்க. இந்த பெண் பார், வாழ்நாள் முழுவதும் இதுவரைக்கும் பாவத்தில் வாழ்ந்து நிம்மதி இல்லாமல் இருந்த பெண், இயேசு அவளை சந்தித்து பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். இப்போ அவள் ஊருக்குள்ளே ஓடி போய் எந்த மக்களை கண்டு பயந்து ஒதுங்கினாலோ அதே மக்கள் மத்தியில் போய் என்னை பற்றி ஒருவர் சொன்னார், பாருங்க அவர் தான் மேசியாவா, பாருங்க என்னை பற்றி எல்லாமே சொன்னார், என் வாழ்க்கையை மாற்றிட்டாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டா, நீங்களும் வாங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெறுங்க. ஊரையே கூட்டி கொண்டு வந்து விட்டாள். ஊருக்கு பயந்து தனியாக தண்ணீர் எடுக்க வந்த ஒரு பெண் ஊரையே இயேசுவை கூட்டி கொண்டு வந்தாள். சமாதானம். எவ்வளோ பெரிய நன்மை பார்த்தீங்களா? அதுக்கு தாங்க இயேசு வந்தார். அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உன் பாவத்தை நான் மன்னிப்பேன், உன் பாவத்திலிருந்து விடுதலை தருவேன், நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கத்தான் அவர் சிலுவைக்கு போனார். நம்முடைய பாவங்களை சுமந்தார். வேதத்தில் 1 பேதுரு 2:20